அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு ஷாப்பிங் விலாக். அம்மா வீட்டுக்காக தாங்க. நான் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், மளிகை சாமான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தம்பிங்க கிட்ட சொல்லியே வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கடைக்கு போக மாட்டாங்க. ஆனால் கிச்சனுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா மட்டும் அவங்களே போயிட்டு வாங்கினா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி நாங்கள் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஊருக்கு வரும்போது எங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்குவாங்க. ஏன்னா நாங்களும் ஏதாச்சும் புதுசாக இது வந்திருக்கு, இந்த மாடல் இருக்குது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏதாச்சும் சொல்வோம்ல. அதுக்கேற்ற மாதிரி அம்மாவுக்கும் தேவைப்படுறதா பார்த்து அம்மா வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்கிப்பாங்க. அந்த வகையில் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை தவா ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. தோசையே வரல. அதனால் வாங்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் அம்மாவும் போனோம். ரவுண்ட் ஷேப்பில் சுட்டு சுட்டு போர் அடிச்சிடுச்சு அந்த தவாவில். அதனால் ட்ரெண்டியாக இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. இது 650 ரூபாங்க. எனக்கு என்னமோ நான்ஸ்டிக்கில் வாங்கினது பிடிக்கவே இல்லை. அம்மா எனக்கு இந்த வாட்டி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வாட்டி நான் வந்து அயன் கடாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அம்மா அதுவே வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸில் ராகி சேமியா, ராகி மாவு, அப்புறம் சம்பா ரவை இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டுக்கு சப்பாத்தி, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். இது மறுநாளுங்க காலையிலேயே 9:30 மணிக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கே அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஸ்கேன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காஞ்சிபுரம் தான் வந்திருந்தோம். அப்படியே அம்மாவுக்கு ஸ்கேன்லாம் பிடிச்சிட்டு லஞ்சுமே பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ஹோட்டலில் சிம்பிளாக ஒயிட் ரைஸ் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நான் என் 2 தம்பிங்க அம்மா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய விலாக். நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.